தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக் கொள்வதற்கான தைரியம் இருக்கின்றதே தவிர ரகசிய உடன்படிக்கைகளை செய்ய வேண்டிய அவசியம் தமிழ் தலைமைகளுக்கு கிடையாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். குறுகிய மனப்பான்மையோடு இந்த விஷயங்கள் அணுகப்படாமல் வெளிப்படைத்தன்மையோடு அந்த விஷயங்கள் நடத்தப்பட வேண்டும். வடக்கிலும் கிழக்கிலும் இன்று மக்களுடைய ஆணையின் பால் பெறப்பட்ட மாகாண ஆட்சிகள் நடைபெறுகின்றன. இவை பற்றிய வீண் சந்தேகங்களை தெற்கிலே வாழுகிற அப்பாவி நாட்டுப்புற சிங்கள மக்கள் மத்தியில் எழுப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் முறியடிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் காங்கிரசுக்கு இருக்கிற தார்மீக பொறுப்பு அது. எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற நாளிலே இருந்து தமிழ் பேசும் சமூகங்களுக்கு நடத்தப்பட்ட அநியாயங்கள் என்பதை மிக நேர்மையாக பேச்சுவார்த்தை மூலம் நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு எங்களால் அதற்குரிய மனத்திடம் தைரியம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக எந்த ரகசிய உடன்படிக்கையும் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறான விஷயங்கள் ரகசிய உடன்படிக்கைகளால் செய்யப்படுகிற விஷயங்கள் அல்ல. அவர்கள் ரகசியமாக மூடுமந்திரமாக எதை செய்ய உத்தேசித்தார்களோ அதற்கு மாற்றமாக நாங்கள் எந்த ரகசிய பேச்சுவார்த்தையிலும் இந்த விஷயங்களை சாதிப்பதற்கு முயற்சிக்கிற தலைமைகள் அல்ல. முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு தான் எல்லா விஷயங்களும் செய்வதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது, துணிவு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். சந்தர்ப்பவாத அரசியல் அதற்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும்.